ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். 2023 நான் எத்தனை கோல்டு காயின் வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட சேமிப்பில் தான் வந்து வாங்கினேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசை நான் மிச்சப்படுத்தி தான் இந்த காயின்லாம் வாங்கினேன். நான் 2023லேருந்து வந்து காயின் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் நான் சேமிச்சுட்டு தான் இருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 14 கிராம் வந்து காயின் வந்து சேமிச்சிருக்கேன். இது எல்லாமே வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை மிச்சப்படுத்தி தான் நான் வந்து சேமிச்சிருக்கேன். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சு வைங்க. இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி சேமிங்க, அதுதான் எப்பயுமே லாபமாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 2023 நான் 2 காயின் வந்து வாங்கினேன். அந்த டீட்டெயில்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி சேமித்து வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸை பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து இப்போ நம்ம இந்த 2 காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. 2023 மொத்தமாக நான் வந்து 2 காயின் வந்து சேமித்தேன். முதல் காயின் பார்த்தீங்கன்னா 2/5/2023 அன்னைக்கு நான் வந்து வாங்கினேன். அன்னைக்கு 22 கேரட் 1 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 5615 ரூபா. இன்னைக்கு வந்து 8160 ரூபா வந்து இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அதாவது 2 வருஷத்துலேயே எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த காயின் பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அங்கே வந்து மேக்கிங் சார்ஜுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4% கிட்ட மேக்கிங் சார்ஜ் வந்து போட்டாங்க. எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்கல. நான் வந்து ரொம்ப நேரம் பேசி தான் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து இந்த நகையை வந்து வாங்கினேன். அப்புறம் 3% வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து 168 ரூபா வந்துச்சு. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 5283 ரூபா வந்து வருது. ஆனால் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 5800 ரூபாயா வந்து வாங்கிக்கிட்டாங்க. 17 ரூபா வந்து கூட வாங்கிக்கிட்டாங்க. இதை பற்றி என்னால் எதுவும் கேட்க முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜே அவங்க வந்து குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப நேரம் பேசி தான் வந்து குறைச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 17 ரூபாயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால நான் அதை பற்றி எதுவும் கேட்காம 5800 ரூபா கொடுத்து இந்த காயினை வந்து வாங்கிட்டேன். அந்த காயினை வந்து உங்களுக்கு இப்போ பக்கத்தில் காட்டுறேன். வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். இந்த காயின் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 கிராம் காயின். இதுக்கான பில்லுமே என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன் வாங்க. இதான் அதுக்கான பில்லு. அதே பாருங்கள், 2/5/2023 அன்னைக்கு வாங்கியிருக்கேன். அன்னைக்கு 5615 ரூபா வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டிருக்காங்க. ஃபைனலாக எனக்கு வந்து போட்டது பார்த்தீங்க அப்படின்னா 5800 ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம 3% வந்து அமௌண்ட் வரும். அது எல்லாமே சேர்த்து ஃபைனலாக வந்து 5800 ரூபாய்க்கு நான் வந்து இந்த காயினை வந்து வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27/7/2023 அன்னைக்கு போய் நான் ஒரு 2 கிராம் வந்து காயின் வாங்கினேன். அன்னைக்கு 1 கிராமோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 5583 ரூபா வந்து இருக்குது. 5ஆம் மாதத்துக்கும் 7ஆம் மாதத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்தது கோல்டு ரேட்டு. இப்போ 5615 ரூபா, இங்கே 5583 ரூபா தான் வந்து இருக்குது. அன்னைக்கு வந்து நான் 2 கிராம் வந்து வாங்கினேன். 2 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட் 11166 ரூபா வந்து வரும். மேக்கிங் சார்ஜும் இந்த காயினுக்கும் பார்த்தீங்கன்னா நான் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் வந்து வாங்கினேன். இது வந்து நான் வேறு கடையில் வாங்கலை. ஏன்னா இந்த கடையிலே எனக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுக்கல. நான் ரொம்ப போராட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நான் வேறு கடையில் போய் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அந்த கடையில் அவங்க மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எனக்கு கொடுத்தாங்க. 3% ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணணும். அந்த அமௌண்ட் 334 ரூபா. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 11500 ரூபா வந்து வரும். நான் 11500 ரூபா கொடுத்து இந்த காயின் வந்து வாங்கினேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின 2 கிராம் காயின். வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கிராம் வந்து காயின். இதுக்கான பில்லுமே என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் எஸ்டிமேட் பில்லு தான் இருக்குது. அன்றைக்கி பாருங்கள் 5750 ரூபா, அது ஜிஎஸ்டியோட வந்து போட்டிருக்காங்க. நான் வாங்கின அந்த 2 கிராமுக்கு 11500 ரூபா வந்து வந்துச்சு. நான் அந்த 11500 ரூபாய் கொடுத்து இந்த காயின் வந்து வாங்கினேன். 2023 இந்த 2 காயின் தான் நான் வந்து சேவ் பண்ணேன். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை வந்து மிச்சப்படுத்தி நான் வந்து சேமித்தேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், எந்த வேலைக்குமே வந்து போகலை.
வீட்டுக்கு கொடுக்குற காசை வச்சு நான் மிச்சப்படுத்தி நான் சேமிச்சிருக்கேன். உங்களாலையும் வந்து தங்கத்தை வந்து சேமிக்க முடியும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் தங்கத்தை வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் சேமிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிகோல்டு ஆப் மூலியமாகவே நீங்கள் 100 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் தங்கத்தை வந்து சேமிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ 200 இருக்கா 300 இருக்கா எல்லாமே நீங்கள் வந்து தங்கமாக இப்போ சேமிக்க முடியும். அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின் தான் வந்து வாங்க முடிஞ்சுது. நான் 2 காயின் வந்து வாங்கினேன். இன்ன வரைக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி காயின் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.